மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற இயற்கை வளச் சுரண்டல், இங்கே இருக்கிற பல்வேறு மலைகளை காணவில்லை, பல்வேறு கோவில்களை காணவில்லை, மலைகளில் இருந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு இடங்களை இந்த மாவட்டத்தில், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காணாமல் போனதை நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள், அவருடைய கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது தூண்டுகோலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை இந்த இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக, ஏன்னா இங்கே நடக்கிற இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி இனி வரும் காலங்களில் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, முக்கியமாக திமுகவை சார்ந்தவர்கள் அந்த லாபியில் இருக்காங்க. விவசாயிகளிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு இந்த மாம்பழங்கள் வெறும் 6 ரூபா 7 ரூபா 8 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கிலோ. அதனால் இந்த பகுதி விவசாயிகளின், மாம்பழ விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையாக 15 ரூபாய் குறைந்தபட்சம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மதிமுக எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? திமுக அழிக்கிறதுக்கு. திமுக எதுக்கு ஆரம்பித்தாங்க? காங்கிரஸ் அழிக்கிறது. காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டை பற்றி ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு? படிக்கவே முடியாது, ஓரளவு வாயில் சொல்லவே முடியாது. இதெல்லாம் பொருந்துகிற கூட்டணி இல்லையா? ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிறுத்தலை எதிர்த்து தான் வைகோ கட்சி ஆரம்பித்தார் மறுமடிச்சு திமுக. இன்றைக்கி ஸ்டாலினுடைய வேட்டியில் போய் டிஷ்யூ பேப்பரை வச்சு அது டீ கொடுத்துருச்சுன்னு தொடங்கிறேன். கனிமொழிகிட்ட மன்னிப்புகள்னு சொல்லி டெல்லியில் கோஷம் போடுறாரு. இதெல்லாம் பொருந்துகிற கூட்டணியா? இது எப்படி இப்போ அதிமுக பாஜக பொருந்தா கூட்டணி? எப்படி பொருந்தாத கூட்டணி ஆகும்? பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு தான் அண்ணாதுரை கட்சி ஆரம்பித்தார். பிள்ளையாரை உடைங்கன்னு சொன்னது ஈவே ராமசாமி. இன்றைக்கு திமுக பேசுவது ஈவேரா திராவிடம், அதிமுக பேசுவது அண்ணா திராவிடம். அண்ணா திராவிடத்திற்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. நீங்கள் சொல்கிறீங்க சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவும் பாஜகவும் சித்தாந்த ரீதியாகவே இணைவதற்கு, பொருந்துவதற்கு தகுதியான கட்சிகள். பொருந்தா கூட்டணினா திமுக கூட்டணி தான் நீங்கள் சொல்லணும். இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிய வேண்டும் என்று சூமோட்டோவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வழக்கு பதியப்படவில்லை. வழக்கு பதியப்படவில்லை என்று சொன்னால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அவர் பேசின பேச்சு ஆபாசத்தின் உச்சம். இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது அவர் மேலே வழக்கு பதியப்படணும்னு சொல்லி. இதற்கு மேலும் அவர் அமைச்சராக தொடர்ந்தார் என்று சொன்னால், இவ்வளவு ஆபாசமாக வளர்ந்த ஒரு கட்சிக்கு, திமுகவிற்கே கட்சி பொறுப்பிற்கே லாக்கி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆபாசத்தில் வளர்ந்த உங்கள் கட்சிக்கே அவர் லாக்கி இல்லைன்னா அப்போ எங்களுக்கு மட்டும் அவர் ஏன் அமைச்சராக இருக்கணும்? நாங்கள் என்ன மக்கள் அவ்வளோ சாதாரணமாக போயிட்டோமா உங்களுக்கு? ஆகையால் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அவர் அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதுதான் மக்களுக்கு திராவிட மாடல் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். தமிழகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, உண்மையான பிரச்சனை. ஆனால் திமுக கற்பனையான வாதங்களையே பேசிகிட்டு இருக்கு. இங்கே என்ன பிரச்சனை? டாஸ்மார்க் முக்கு இருக்குது, போதைப்பொருள் மிகப்பெரிய அளவில் இருக்குது, காவல் நிலையங்களுடைய வன்முறை கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு. இவ்வளவு காவல்துறை வன்முறை கட்டவிழ்த்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறேன். இவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழகத்தில். அதை பற்றியெல்லாம் திமுக பேசாது. இவருடைய நிர்வாக சீர்கேடு, கனிமவள கொள்ளை, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகளிடமிருந்தெல்லாம் மக்களை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கற்பனையான வாதங்களை திமுக வைக்குது. மும்மொழி கொள்கை அப்படின்னுச்சு, மக்கள் ஏற்றுக்கல. நாங்கள் 3 மொழி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? டீலிமிட்டேஷன் வேலைக்கு ஆகலை. இப்போது பழைய பொட்டியிலேருந்து பழசான ஒருத்தரை எடுத்துகிட்டு மேக்கப் போட்டு கொண்டு உட்கார வச்சுருக்காங்க, மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி. 11 வருடங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மாநிலம் கூட 356 பயன்படுத்தி கலைக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பாஜகவுடைய ஆட்சியில். இந்திரா அம்மா எத்தனை பேரை கலைச்சாங்க? இவங்களுக்கு தெரியாததா? மிசால் அடி வாங்கினது தானே இவங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த கோஷங்கள் எல்லாம் வெற்று முழக்கம் சார். உண்மையான மக்கள் பிரச்சனையை நீங்கள்லாம் பேசிடக்கூடாது. திமுகவினுடைய நரித்தந்திர அரசியல் இதுதான். இல்லாத விஷயம், ஒன்றும் இல்லாததுக்கு 10 பைசாவுக்கு புண்ணு இல்லாத விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வைத்து தமிழக மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சக அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது.